Amen.
எல்லாம் வல்ல இறைவா, அன்பாதவம் திருமனிதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்துக்கு நன்மைகளை நிறைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் மூன்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கிய வழி மரணம் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவருப்புகளை சுட்டிக்காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமோரியன், உன் தாய் ஓர் இத்தியள். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராடப்பட்ட தூய்மை ஆக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுத்தப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றை ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவமேறி அழகிய மங்கையானாய். உன் பொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலம் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியாளாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதல் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன் மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவளானாய் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துணிகளை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகளால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்துக்கு சங்கிலியும் வைத்தேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துணியிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகளாயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரசு தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன் மேற்பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலைமகளாகி வருவர் போவர்களிடம் எல்லாம் வேசித்தனம் செய்தார். ஆயினும் உன் இளமை நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கை நினைவு கொண்டு என்றும் உள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். நீ செய்ததையெல்லாம் நான் மறந்திடும் போது நீ அவற்றை எல்லாம் நினைத்து வெட்டி இழிவு மிகுதியால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலளிப்பாளர் பல்லவி. ஆண்டவரே, உன் சினம் கனிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளேன். இறைவனின் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரை பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பரின் ஊற்றுகளிலிருந்து
நீங்கள் அகமகிழ்வோடு கண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் கனிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள், அவர் திருப்பெயர் உயர்ந்த என பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் கனிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு புகழ்பாக அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியும் செயல்களும் புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள், இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் கனிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். அனைவரும் எழுந்திருப்போம். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்ட போது அது மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்திற்காக முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இன்று நீங்கள் மறைநூலில் வாசித்தது இல்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவி விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டு உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் இவன் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவன் மனைவி உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பது நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராக இருக்கின்றனர், வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆக்கப்படுகின்றனர் என்றார். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையை ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் விசேஷமாக உடன்படிக்கை இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். பழைய
பழைய ஏற்பாட்டிலே இவ்வாறு இஸ்ராயல் மக்கள் இறைவனோடு ஒன்றிணைப்பதற்காக ஒன்றிணைந்து வாழ்வதற்காக உடன்படிக்கை இறைவன் ஏற்படுத்தி கொண்டார். நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். ஆனால் இந்த உடன்படிக்கை நீடித்து நிலையாக வாழப்பட இயலாத ஒரு நிலை பார்க்கின்றோம். இஸ்ராயல் மக்கள் இறைவனை விட்டு பிரிந்து கொண்டே இருந்தார்கள். அவ்வப்போது இறைவாக்கினர் அவர்களுக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இறைவனுக்கு சொந்தமானவர்கள், இறைவனிடத்தில் நீங்கள் வர வேண்டும், அவரிடத்தில் ஒன்றாக இணைத்திருக்க வேண்டும், இந்த உறவில் வளர வேண்டும். எனவே உடன்படிக்கையின் நோக்கம் உறவின் வளர்ச்சி, உறவிலே நிலைத்திருப்பதற்காக. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எவ்வாறு கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு உறவு நிலை ஏற்பட வேண்டும் என்பதை பற்றியும் திருமணத்தின் ஏனைய முக்கிய கருத்துக்களை பற்றியும் நாம் ஆண்டவரை சொல்வதை கேட்கின்றோம். இங்கும் கணவன் மனைவியாக இணைந்து வாழ்வது, அவருடைய உடன்படிக்கை அவர்கள் நினைவு கூர்ந்து வாழ்கின்ற பொழுது உனக்கு நான் எனக்கு நீ என்கின்ற இந்த நிபந்தனையும் இந்த ஒரு அன்பின் உறவில் வளர்வது. ஆகவே இது உடன்படிக்கையின் ஒரு வெளிப்பாடு. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் காலகட்டத்தில் பார்க்கின்றோம் எவ்வாறு கணவன் மனைவியிலேயே இந்த உறவு நிலையில் தளர்ச்சி காண்பதை பார்க்கின்றோம். 2 மாதங்களுக்கு முன்பாக திருமணமானவர்கள், திருமணத்தின் முன்பாக நன்றாக தெரிந்தவர்கள், ஏறக்குரிய 6 வருடம் பழகி இருந்தவர்கள், நண்பர்களாக வாழ்ந்தவர்கள், திருமணமாகி 2 மாதத்தில் பிரிவது. ஆகவே அனைத்தும் எதை குறிக்கின்றது என்றால், திருமணத்தின் அந்த உடன்படிக்கையின் உறவு மிக முக்கியமானது, மையமான ஒன்று. ஆகவே இதை கணவன் மனைவியர் அதன்படி வாழாத சமயத்தில் அவருடைய வாழ்க்கையை வாடிவிடுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு இறங்குகின்றார். எவ்வாறு தொடக்கத்தின் படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். ஆகவே கணவன் தன் தாய் தந்தை விட்டு மனைவிடம் முன்னிருப்பான். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறது. முக்கியமான வார்த்தைகள் கடவுள் இணைப்பது. எனவே எவ்வாறு முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டும், இறைவன் இஸ்ராயல் மக்களை தன்னோடு இணைத்து அவருடைய மக்களாக பாவித்து அவர்களை வழிநடத்தி வந்தார். இங்கே கணவனும் மனைவியும் கூட இணைந்து வாழ்வது இறைவனின் சித்தம். ஆகவே முறிவுக்கு இங்கே இடமில்லை. விசேஷமாக இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை ஒரு சவால். என்றும் எப்பொழுதும் இணைந்து வாழ்வது, நீடித்து நிலைத்து வாழ்வது, உடன்படிக்கையில் இணைந்து இருப்பது, உறவிலே உறுதியாக இருப்பது இன்றைய நாளில் சவால்கள். இருப்பினும் உண்மையான அன்பு இருக்கின்ற பொழுது எதுவும் பிரிக்க முடியாது. ஆகவே கணவன் மனைவி மத்தியில் அந்த உண்மையான அன்பு இருக்கின்ற பொழுது எதையும் தாங்கும், இதயத்தை பெற்றவர்களாக வாழ்வார்கள். இது உண்மை. இன்று வெள்ளிக்கிழமை ஆண்டவரே இதயத்தை நினைக்கின்றோம். இந்த இதயத்திற்கு நாம் வருத்தம் தருகின்றோம். இந்த இதயத்தின் அன்பர்களாக நண்பர்களாக வாழவும் சில சமயத்தில் வருகின்றோம். ஆண்டவர் இயேசுவில் இணைந்து வாழ அவரில் வைக்கின்ற அன்புதான் ஈர்ப்பு சக்தி. இதை உணர்ந்தவர்களாக இறைவனுடைய அன்பிலே என்றும் நிலைத்திருந்து ஒருவருடைய அன்பிலே வளர்ந்து, விசேஷமாக கணவன் மனைவியர் என்னாலும் எப்பொழுதும் இணைந்து இறைவனுடைய அருளில் வளர்ந்து நல்லதொரு குடும்பமாக நல்ல தம்பதிகளாக வாழ்ந்திட இங்கே மரங்களை திருப்படியில் வேண்டுவோம்.
நாம் பாவத்தால் இறைவனின் அன்பை இழந்த போதும் அவன் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனை மனிதனாக அனுப்பி அவர் திருதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடுவோம். உங்கள் பதிலுரை ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேத பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருஹிருதய படங்களை இல்லங்களில் விரும்பி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திருஹிருதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவைகளில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திருஹிருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திருஹிருதயத்தின் நன்மை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டும். எல்லாம் வல்ல பரிசுத்த தந்தாய், நீர்மேல் உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நான் மனதோடும் திருசந்நிதியில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். ஆனால் பலவீனான நாங்கள் சோதனைகளால் அலைக்கழைக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமண இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமணால் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் தருடுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாலை பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பானதும் திருமண இதயத்தின் சொல்லக்கரி அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் கொடுப்பதும் உந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுமையாக அமைந்திடு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்பும். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வடிந்தோடு செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளுடையாளர்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்பு பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றலிலிருந்து மகிழ்வுடன் முகந்து கொள்ளவும் செய்துள்ளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவுடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை
அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அங்கு கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய் பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குமுந்தவராய் இருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிட்டு எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, துணியதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் இவ்வுலகில் நிறைவேறுவது போல மறுமையிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதலுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திறமையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அடைந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
உமது
ஆண்டவரே தன்பின் அருளாளர் எங்களை புனிதம் அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக இவ்வாறு நாங்கள் திருமணம் என்ற மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவரே உடல் நோயால் மறைந்தும் உம்முடைய ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்கள் வாழ்வதற்காக நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உம்முடைய இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்து அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்கும் உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.